Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல chilli ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் புடலங்காயை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனல்ல இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் புடலங்காய் 1 எடுத்துருக்கேன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி புடலங்காயை தோல் சீவிட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு இது எல்லாத்தையும் ஒரு எம்டி வெசலில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு புடலங்காய்க்கு வந்துட்டு நம்ம எடுத்துருக்க மாவோட ரேஷியோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். புடலங்காய் கழுவும் போது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. அதுலேயே மேலே இருக்க அந்த தோல் வந்துட்டு போயிடும். பட் இப்போ நம்ம யாருமே வந்து சாம்பல் போட்டு கழுவுறது கிடையாது. சாம்பலே முதல்ல கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு கத்தி வச்சு மேலாப்பில் சுரண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நீட்ட வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவும் கொட்டிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சமமாக கலக்க முடியாது. அதனாலேயே முன்னாடியே வந்துட்டு ட்ரையாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட்டோம்னா உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டு கிடைக்காது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போது புடலங்காய்க்கு பதிலாக நம்ம காலிஃப்ளவர் அல்லது எக் இந்த மாதிரி எது வேணும்னாலும் சரி நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். ஈவன் பீக்கங்காயில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு மாவு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை இது கூட சேர்த்திடலாம். இப்போது எல்லா காயிலையுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேப்பே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சு கொடுக்கும்போது புடலங்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே நம்ம வந்துட்டு கூட்டு செஞ்சாலோ அல்லது பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னாலோ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும், காய்கறி அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயில் பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் எல்லாமே நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதுக்காக ஒரு 10 to 15 minutes பார்த்திங்கன்னா அது நல்லா மாவு எல்லாமே வந்துட்டு புடலங்காயில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா புடலங்காயை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பீடாக வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக காய் வேகாமையே கருத்துடும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதித்து ஃபுல்லாக கம்மி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா இது தயாராகிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாக வந்துட்டு அடங்கிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிருச்சு. இப்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த மாவோட அளவு எல்லாமே, அது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸோ அல்லது எக்கோ தேவைப்படுற அன்னைக்கு எடுத்து கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக காய்கறி இருந்துச்சுன்னா அதை போட்டு அப்பப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சில்லி செஞ்சுக்கலாம். ஈவினிங் டைம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கடையில் விற்கிற மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ புடலங்காய் சில்லி வந்துட்டு தயாராகிடுச்சு. நான் கலரிங்க்கு வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட கலரிங்க்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.